நீங்க கேட்கலாம், என்ன சாமி சொல்லிட்டு இருக்கீங்க? பயம் வரும்போது எங்க இருக்கன்னு எனக்கே தெரியாது. பதறி அடிச்சுட்டு காணாம போயிடுறேன். என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது. அந்த நேரத்துல உட்காந்து சுவாசம் பண்ணு, பிராணாயாமம் பண்ணு, அஜபாஜபம் பண்ணு. ஆரம்பியுங்கள். சிறு சிறு பயங்கள் வரும்பொழுது இதை செய்ய துவங்குங்கள். ஆரம்பித்தீர்களானால் ஓரிரு முறை அனுபவப்பட்டுட்டீங்கனாலே போதும். ஆஹா, இவ்வளவு நாள் உற்சாகத்தை தாண்டா பயம்னு தப்பா பிராண்ட் பண்ணி வச்சு நான் விளையாடிட்டு இருந்திருக்கேன் அப்படின்ற புரிதல் உங்களுக்குள் மலர்ந்தால் போதும். அந்த ஸ்ரத்தை வந்து விட்டால் போதும். அதுக்கப்புறம் எதை வேணா ஹேண்டில் பண்ணிடுவீங்கயா. நம்ம உபனிஷத்துல ஒரு அருமையான ஒரு கதை, கடோபனிஷத் படிச்சிருந்தீங்கன்னா புரியும். படிக்கலன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் எடுத்து, நீங்க புக்கெல்லாம் வாங்குறதுக்கு டைம் இல்லைனாலும் கவலைப்படாதீங்க, ஏஐல போய் படிங்க. ஆஸ் நித்யானந்தாவில் உபனிஷத் மாடல் இருக்கு. சும்மா 5 நிமிஷத்துல நீங்க சொல்லுங்க ஏஐட்ட, அப்பா எனக்கு ரொம்பலாம் டைம் இல்லை, இந்த சாமியார் சொல்லிட்டாரு, சரி போனா போது 10 லைன்ல கடோபனிஷத் பத்தி சொல்லு அப்படின்னு கேளுங்க. இந்த கதையை அழகா சொல்லிடும். இல்ல எனக்கு 10 நிமிஷம் அளவு டைம் இல்லை, 10 லைன்ல சொல்லுன்னு கேட்டாலும் சொல்லிடும். நச்சிகேதன் ஒரு குழந்தை யமனை காணச் செல்கிறது. அந்த குழந்தை ஸ்ரத்தா விவேச்ச, உபனிஷத்தை தான் சொல்லுது. ஸ்ரத்தையினால பொசஸ் பண்ணப்பட்டதனால், பேய் பிடிக்குதுன்றல பொசஸ் பண்ணுதுன்னு, அது மாதிரி அவன் ஸ்ரத்தையாலே பொசஸ் பண்ணப்பட்டிருந்தானா. ஸ்ரத்தையினால் பொசஸ் பண்ணப்பட்டதனால, பரமசாந்தத்திலே அவன் நிலை பெற்றிருந்ததனால, யமனை பார்க்கும் பொழுது கூட அவனுக்கு பயமோ, அவனுடைய காக்னிட்டிவ் இன்டர்பிரிட்டேஷன், யமனை பயம் அப்படின்னு காக்னைஸ் பண்ணாம உற்சாகம்னு காக்னைஸ் பண்ணதுனால யமனை கூட அவன் யமனாக பார்த்தான். பிரபஞ்சத்தின் இயமத்தை நடத்துகின்றவர், அவரிடமிருந்து நம்மால் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்று கற்றுக்கொள்ள துவங்கினான். யமன் பரம ஞானத்தை, பரம அனுபூதியை அந்த குழந்தைக்கு அளிக்கின்றான். அது ஒரு அழகான தத்துவம். மரண பயத்தை கூட ஸ்ரத்தையோடு பரமசாந்த நிலையிலிருந்து அணுகினீர்களானால் மரணம் மரணமில்லா பெருநிலையை அழித்து விட்டு சென்று விடும். மரணம் மரணமில்லா பெருநிலைக்கான துவாரம்.